ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு மலேசியன் ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி, சின்னதாக இருக்கு இல்லையா, குட்டி குட்டியாக, அந்த ஜவ்வரிசி எடுத்துட்டுருக்கேன். நைலான் ஜவ்வரிசின்னு கேட்டால் கிடைக்கும். 1 கப் அளவு எடுத்துட்டு அதை வந்து ஒரு 2-3 தடவை வேணா வாஷ் பண்ணிக்கலாம். அதை நல்லா களைஞ்சி எடுத்துட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டேன். இந்த களைஞ்ச அந்த ஜவ்வரிசி வந்து முழுகிற அளவுக்கு ஜலம் விட்டு ஒரு 20 நிமிஷம் அதை அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பவுல் வச்சு 1 கப் ஜவ்வரிசி எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு 3 கப், அதே கப் அளவு தான், 3 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கலாம். அதில் 3/4 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கரையட்டும். இப்போ நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை 20 நிமிஷம் ஊறி இருக்கு இல்லையா, இந்த ஜவ்வரிசியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல். இந்த சர்க்கரை கரைஞ்சி ஓரளவு இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க ஜவ்வரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம வந்து இதை கலரிங்கே இருக்க வேண்டியதான், கைவிடாமல். இந்த அளவுக்கு 3/4 பதம் அளவுக்கு வெந்ததும் கொஞ்சம் தண்ணி இருந்தால் பரவாயில்ல. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரெடியானதை உங்ககிட்ட எந்த மாதிரி கப்பு இருக்கோ, நான் இந்த மாதிரி கப்பில் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நான் விட்டுக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆஃப் அளவுக்கு நான் விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கப்பில் விட்டுக்கோங்க. ஆஃப் அளவுக்கு நான் நெய்யில் க்ரீஸ் பண்ணியிருக்கேன், அதில் அந்த அளவுக்கு விட்டுட்டு டேப் பண்ணிக்கோங்க. 3/4 பதம் இது வெந்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ வந்து அடுப்பில் இட்லி பாத்திரத்தை நான் வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சுன்னு இருக்குது ஜலம். அதில் வந்து நான் இதை எடுத்து இந்த கப்பை, அவ்வளோதான், நல்லா கொதித்த ஜலத்தை இந்த கப்பை வச்சு மூடினதுக்கப்புறம் சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வெந்தால் இது போதும். 10 நிமிஷம் ஆயாச்சு, இப்படி தான் இருக்குது. ஆஃப் பண்ணிக்கலாம். இதை எடுத்து இது நல்லா ஆறணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கொஞ்சம் ஆறின உடனே நம்ம இந்த ஓரங்கள்லாம் இப்படி எடுத்து விட்டுக்கலாம். கம்ப்ளீட்டாக இது கூலாகட்டும். இப்போது இதை நம்ம உடனே இதை நம்ம ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்படி 2 தட்டு தட்டினாலே அழகாக இப்படி வந்துடும். பார்க்குறதுக்கே அழகாக இப்படி ஜெல்லி மாதிரி இருக்குது, பார்த்தீங்களா? இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி தேங்காயை வந்து திருகிட்டு அதை வெறும் ட்ரை வாணலியில் போட்டு வறுத்து எடுத்துட்டு, கம்ப்ளீட்டாக ட்ரையாக வறுத்து எடுத்துட்டு அதில் ஒரு பரட்டி இப்படி வச்சிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்ப ஈஸியானது தானே இது. எப்படி ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு. நம்மளுடைய மலேசியன் ஸ்வீட்டு சாகோ புட்டிங்கா, இதுக்கு பேர், ரெடி ஆகிடுது. ஸ்வீட்டாகவும் இருக்குது, ஃபார் அ சேஞ்ச் இப்படி இருக்குது. இதை நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வாவ் சூப்பர், புதுசாக ஒரு ஸ்வீட் சூப்பராக இருக்கே அப்படின்னு நான் நினச்சேன். இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி தோன்றுறது அப்படின்னா, ஒரு மூவியில் வந்து பசங்க வந்து ரொம்ப ஒரு புவர் ஃபேமிலியில் இருக்கிற அந்த பசங்க டெய்லி வேலை செஞ்சு, குட்டி பசங்க வந்து அப்போ வந்து புதுசாக அந்த பீஸா இருக்கு இல்லையா, அது வந்த புதுசில் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு, அது எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த பீஸாவை ஆவலோடு வாங்கி, ஆஹா இன்றைக்கி வாங்கிட்டோம் அப்படின்னு சாப்பிட்டதுக்கு அப்புறமா
ஏய் இது நம்ம பாட்டி பண்ணுற தோசைடா, ஊத்தாப்போண்டா, வெங்காயம்லாம் போட்டு பண்ணுவாங்களா, அந்த ஊத்தாப்போ மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் எனக்கு இப்போ ஞாபகம் வந்தது. இது நம்மளுடைய ஜவ்வரிசி பாயசம், ஒன்றுமே இல்லை. முந்திரி, திராட்சை, ஏலக்காய் ஆட் பண்ணி இதை நம்ம கொஞ்சம் லிக்விடாக பால் ஊற்றி பண்ணுவோம். இதை அப்படியே காப்பி அடித்து கொண்டு போய் கப்பில் ஊற்றி ஆற வச்சு இப்படி ஒரு டெசிகேட்டட் கோகோனட்டில் வந்து பெரட்டி எடுத்து இப்படி கப்பாக வச்சு விற்கிறாங்க. என்ன காப்பி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? தமிழ்நாட்டை தாண்டின உணவு எதுவுமே டேஸ்டியாக இருக்காது. நம்மளோடது காப்பி அடித்து கொண்டு போய் வச்சு அதுக்கு ஒரு நாமகரணம் சூட்டி மலேசியா ஸ்பெஷல் ஸ்வீட் சாகோ புட்டிங் அப்படின்னு ரெடி பண்ணியிருக்காங்க. எனிவே வாட் எவர், நம்மளுடைய டிஃப்ரெண்ட்டான சாகோ புட்டிங் மலேசியா ஸ்வீட் ரெடி. தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.